வாழ்வின் மோட்சமே எனதுயிரே, எனதுயிரே, எனக்கென. கார்த்திகா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பூசாரி. எப்படியும் நீங்களே வந்துட்டீங்க பூசாரி. நான் வேற பூசாரிக்கு கால் பண்ண நீங்க தான் வருவீங்கன்னு சொன்னாரு. ஆமாமா கார்த்திகா, அவருக்கு கொஞ்சம் வேலை ஆனது அவனால வர முடியல, அதனால தான் நான் வந்தேன். சரிங்க பூசாரி. வணக்கம் பூசாரி. உதாவரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பூசாரி. சரிம்மா, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க பூசாரி. பையனை வர சொல்லு. ஆதித்யா இங்க வாடா. ஆதித்யா வேணா இங்க வரலாம், ஆனா ஐஸ்வர்யனால வரவே முடியாது. அவ எப்படி வருவா? அந்த புடவே எரிஞ்சு போச்சு. இந்த ஃபங்க்ஷன் பாரு எப்படி நடக்காம போகுதுன்னு. வணக்கம் பூசாரி. வணக்கம்ப்பா, வந்து உட்காருப்பா. சரிங்க பூசாரி. ஐஸ்வர்யாவை வர சொல்லுமா. சரிங்க பூசாரி. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, அவ எப்படி வருவா? அவ தான் வரமாட்டாளே. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யாவா? வணக்கம் பூசாரி. வணக்கம்மா, வந்து உட்காரு. என்ன நடக்குது? இந்த புடவை நம்ம எரிச்சிட்டோமே. இந்த புடவை அப்படியே கருக்கி போயிடுச்சு. இதுல ஓட்டெல்லாம் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு? இப்படி இந்த புடவை கட்டிட்டு வந்தா ஒண்ணுமே புரியலையே. சரி, தாலி பிரிச்சு கொட்டலாமா? சரிங்க பூசாரி. ஆதித்யா, சொல்லுங்க பூசாரி. நான் கொடுக்க தாலியை ஐஸ்வர்யா கழுத்துல கட்டு. சரிங்க பூசாரி. ஐஸ்வர்யா பக்கத்துல போய் உட்காரு. சரிங்க பூசாரி. இந்த ஆதித்யா கட்டு. இனிமே ஐஸ்வர்யோட வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். இனிமே நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத ஐஸ்வர்யா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கட்டு ஆதித்யா. கெட்டி மேலம் கெட்டி மேலம். நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. சரிங்க பூசாரி. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா கோதாவரி. அப்ப நான் வரமா? சாப்பிட்டு போங்க பூசாரி. இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க பூசாரி. போயிட்டு வரேன் ஆதித்யா, ஐஸ்வர்யா. சரிங்க பூசாரி. தீபிகா வரேன். சரிங்க பூசாரி. என்ன தீபிகா, கோவமா இருக்கியா போல? பாரு தீபிகா, உன் கணக்கு என்னைக்குமே பலிக்காது. இது ஆண்டவ போட்ட முடிச்சு. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. அப்போ நான் வரட்டா? இல்லங்க, இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க பூசாரி. இனிமே பாருங்க ஐஷோட வாழ்க்கை எப்படி நடக்க போகுதுன்னு. அவ வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்காது. இது நான் நல்லா இருக்கவும் விட மாட்டேன். பாக்கலாம் தீபிகா, அதையும் நான் பார்க்க தானே போறேன். உன்னால இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த முடியல, வேற என்னென்னலாம் பிளான் போறேன்னு நானும் பாக்குறேன். பூசாரி, இங்க பாரு தீபிகா, கத்துற வேலை என்கிட்ட வச்சுக்காத, நான் வரேன். ஸ்வரியா, வாங்கத்த. நல்லா இருக்கீங்களா? உங்க ஒர்க்ல நல்லபடியா முடிஞ்சதா அத்தை? ஆமா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஐஸ்வர்யா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ராகவ். மாமா கங்க்ராட்ஸ். தேங்க்யூமா ராகினி. உங்க அம்மா வரலையாமா? அவங்க ராதா ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா. சரி, போய் சாப்பிடுங்க. சரிங்கக்கா. ஐஸ்வர்யா கங்க்ராட்ஸ்மா. ஐஸ்வர்யா கங்க்ராட்ஸ். தீக்க சுமங்கலியா இருமா. தேங்க்ஸ் ஆண்டி. அங்கிள் வரலையா ஆண்டி? ஒரு இன்னும் ஊர்ல இருந்து வரலப்பா. வந்தோடனே கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இப்போ நான் கிளம்புறேன். இருங்க ஆண்டி. இல்லம்மா, உன் ஃபங்க்ஷன் தான் நான் இந்த வீட்லயே இருந்தேன். இப்போ ஃபங்க்ஷனே முடிஞ்சதுல, அதனால நாங்க கிளம்புறோமா. சரிங்க ஆண்டி. ஐஸ்வர்யா, நீ மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. அவன் எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கவே கூடாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டி விடுங்க ஆண்டி. ஆமாங்க ஆண்டி, ஃபீல் பண்ணாதீங்க. அதான் நீங்க அன்னைக்கே அவர்கிட்ட பேசிட்டீங்கல்ல, ஃபீல் பண்ணாதீங்க. இல்லப்பா, இப்ப நான் சொல்றேன், உண்மையா அவ ரொம்ப ராசியான பொண்ணுதான். நான் தான் அந்த மாதிரி பேசிட்டேன். விடுங்க ஆண்டி, பரவாயில்ல விடுங்க. சரிப்பா. ஐஸ்வர்யா, நானும் கிளம்புறேம்மா. நீங்க ஆண்டி இருந்துட்டு போங்க. இல்லம்மா ஐஸ்வர்யா, எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அங்க போய் பார்த்துதானே வேலை செய்ய முடியும். அதனால நாங்க கிளம்புறோமா. ஈவினிங் ஆச்சு போங்க ஆண்டி. சரிம்மா. ஆதித்யா, சொல்லு ஐஸ்வர்யா. எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நடக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் ஆதித்யா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு ஐஸ்வர்யா, நீ என்னோட வைஃப், அதனாலதான் எல்லாமே உனக்காக நான் பண்றேன். நம்ம என்னைக்குமே பிரிய மாட்டோம், ஓகேவா? ஓகே. ஐஸ்வர்யா, எனக்கு பார்த்தாலே அவ்வளவு கோபம் வருதுடி. எப்படி புடவை கட்டிட்டு வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி புடவை மாறிச்சு? நான் தான் அந்த புடவையை எரிச்சிட்டேனே. இந்த புடவையில அவ்வளவு பெரிய ஓட்டை வந்து எப்படி நீ கட்டிட்டு வந்த? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. இந்த புடவையில அவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு வச்சேன், அதையும் மீறி எப்படி அந்த புடவை மாறிச்சு? அத நான் சொல்லட்டுமா? நீங்களா?